அல்ஹம்துலில்லாஹ். இது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா, இப்படி சூறாக்களா இருக்கட்டும், திக்ருக்களா இருக்கட்டும், இது எல்லாமே எதை அமைதிப்படுத்தும்? உள்ளத்தை அமைதிப்படுத்தும். இந்த அமைதி என்பதை திக்ர்ல தேடின மனிதன் செல்வத்திலேயோ இல்ல வெளியூர்ல சென்று தன்னுடைய காசுகளை வீணாக செலவழிப்பதிலேயோ வேறு ஏதாவது கவனத்திலேயோ திருப்பவே மாட்டார். கவலையா திக்ர் செய்வோம், கவலையா தொழுகுவோம், கவலையா அல்லாஹ்வை நினைவு கூறுவோம், கவலையா தனிமையில ஏதாவது அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி முறையிடக்கூடிய அந்த பண்பை திக்ர் நம்மளை வந்து அந்த பண்பை திக்ர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். 3 இடங்கள் சொன்னோம் இல்லையா? ஒரு இடங்கள் இது. 2வது இடம் பாத்தீங்கன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுதான், உங்களுடைய மனைவி இடத்தில் நாம் அமைதி என்பதை ஏற்படுத்தி இருக்கிறோம். லிதஸ்குனு இலைஹா, அவர்களிடத்தில் நீங்கள் அமைதி பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய துணைக்கு கவலை போர்க்கும் மருந்தாக இருக்கணுமே தவிர கவலை கொடுக்கும் ஒரு